வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. அன்பார்ந்தவர்களே, இந்த இனிய ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் நற்செய்தியின் பேரொளியாகவும் புதுமைகளின் ஊற்றாகவும் திகழும் புனித சவேரியாரின் பரிந்துரையை நாடி நாம் அனைவரும் ஜெபிக்க இருக்கின்றோம். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற ஆண்டவரின் கட்டளையை தன் இதயத்தில் ஏந்தி கடல் கடந்து வந்து நமக்கு விசுவாசத்தை வழங்கிய அந்த மாபெரும் புனிதரின் வல்லமை இன்றும் நமக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வாழ்வில் பலவீனப்பட்டு நோய்களாலும் கவலைகளாலும் ஒடுக்கப்பட்டு இருப்பவர்களுக்கு ஒரு மாபெரும் நம்பிக்கையின் அடையாளமே புனித சவேரியார். புனித சவேரியார் தன் கையில் இருந்த சிலுவையை உயர்த்தி பிடித்து மரித்தவர்களை உயிர்ப்பித்தவர், தீராத நோயாளிகளை குணமாக்கியவர், விஷக்கடிகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு புது வாழ்வு அளித்தவர். அன்று கோவாவிலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளிலும் அவர் செய்த புதுமைகள் இன்றும் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்திருக்கின்றன. இன்று நீங்கள் எந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும், அது மருத்துவர்களால் கைவிடப்பட்ட சூழலாக இருந்தாலும் கலங்காதீர்கள். புனித சவேரியாரே, எனக்காக பரிந்துரை செய்யும் என்று நீங்கள் உருக்கமாக கேட்கும் ஒரு வார்த்தை விண்ணகத்தின் கதவுகளை திறக்கும். அன்பார்ந்தவர்களே, இன்று உங்கள் உடலில் இருக்கும் நோய்கள் நீங்கி நீங்கள் புத்துயிர் பெற போகிறீர்கள். ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்ற உறுதியான விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். இன்றைய ஜெப வேளையில் உங்கள் பாரங்களை இறக்கி வைத்துவிட்டு புனித சவேரியாரின் வல்லமையுள்ள பரிந்துரையில் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவாம், இந்த இனிய ஞாயிற்றுக்கிழமை காலை வேளைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். மரணத்தை வென்றுயிர்த்த உம் திருமகன் இயேசுவின் வல்லமை இன்று எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வருவதாக. இன்றைய ஓய்வு நாளில் உமது மதிப்பிற்குரிய ஊழியரும் நற்செய்தி போதகருமான புனித சவேரியாரின் வழியாக உம்மை தேடி வந்திருக்கிறோம். சவேரியார் தனது வாழ்நாள் முழுவதும் கடல் கடந்து சென்று உம்மை பறைசாற்றியது போல நாங்களும் எமது வாழ்வில் உமது சாட்சிகளாக திகழ அருள் தாரும். இந்த நாள் முழுவதும் உமது ஆசீர்வாதமான கரங்கள் எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து வழி நடத்த உம்மை வேண்டுகிறோம். புதுமைகளின் நாயகரே, புனித சவேரியாரே, நீர் மண்ணுலகில் வாழ்ந்தபோது உம்முடைய ஜெபத்தினாலும் சிலுவை அடையாளத்தினாலும் எத்தனையோ நோயாளிகள் குணம் பெற்றதை நாங்கள் அறிவோம். இதோ இன்று உடல் மற்றும் மன நோய்களால் வாடும் உமது பிள்ளைகளை உமது பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். நீண்ட கால உபாதைகள், மருத்துவத்தால் குணப்படுத்த முடியாது என்று சொல்லப்பட்ட கொடிய நோய்கள் மற்றும் திடீரென தாக்கி இருக்கும் பலவீனங்கள் அனைத்திலும் இருந்தும் எங்களுக்கு விடுதலை பெற்று தாரும். பிணிகளை தீர்க்கும் மாபெரும் மருத்துவராகிய இயேசுவிடம் எமக்காக பரிந்துரை செய்து எமது உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவும் புதுப்பிக்கப்பட செய்தருளும். உமது வல்லமையால் நாங்கள் பூரண ஆரோக்கியம் பெற்று புத்துணர்வோடு இறைவனை புகழ அருள் புரியும். அமைதியின் தூதரே, புனித சவேரியாரே, மன அழுத்தங்கள், கவலைகள் மற்றும் பயத்தினால் வாடும் உள்ளங்களுக்காக இன்று மன்றாடுகிறோம். வாழ்க்கை போராட்டங்களால் சோர்வடைந்து யார் நமக்கு உதவி செய்வார் என்று ஏங்கும் உள்ளங்களுக்கு உமது பரிந்துரை ஒரு மருந்தாக அமையட்டும். தீய சக்திகளின் பிடியிலிருந்தும் தேவையற்ற மன குழப்பங்களில் இருந்தும் எங்களுக்கு முழுமையான விடுதலையை தந்தருளும். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஜெபத்தின் வழியாக எங்கள் ஆன்மாக்கள் புனிதம் அடையவும் இறைவனின் நெருக்கத்தை நாங்கள் உணரவும் உதவி செய்யும். எங்கள் குடும்பத்தின் பாதுகாவலரே, இந்த ஆசீர்வாதமான நாளில் எங்கள் இல்லங்களில்
உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். முதியவர்கள், இளைஞர்கள் மற்றும் குழந்தைகள் அனைவரும் நலம் பெற்று வாழ செய்தருளும். குறிப்பாக நோயுற்று படுக்கையில் இருக்கும் முதியவர்களுக்கும் பிறவியிலேயே குறைபாடுடன் இருக்கும் குழந்தைகளுக்கும் உமது விசேஷித்த ஆசீர்வாதத்தை பெற்று தாரும். புனித சவேரியாரே, நீர் கடலில் சென்ற போது புயலை அடக்கியது போல எங்கள் குடும்பங்களில் வீசும் கவலை என்னும் புயல்களை அடக்கி எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இந்த நாள் எங்கள் வாழ்வில் ஒரு புதிய விடியலை ஏற்படுத்தட்டும். ஆமீன். புனித சவேரியாருக்கு நவநாள் ஜெபம். மிகவும் சங்கிக்கப்பட்டவரும் தேவ சிநேகம் மிகுதியால் நிறைந்தவருமான புனித சவேரியாரே, உம்மோடு கூட சாஷ்டாங்கமாக திவ்ய சந்நிதானத்தை ஆராதிக்கிறேன். இறைவன் உம்மை உலகத்தில் அநேக வரங்களாலும் மரணத்திற்கு பிறகு நித்திய கிரீடத்தாலும் அலங்கரித்தார் என்கிற எண்ணமானது எனக்கு மகா சந்தோஷம் வருவிக்கிறது. அதற்காக அவருக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்து உமது வல்லபமுள்ள மன்றாட்டால் எனக்கு மகா அவசியமான வரமாகிய நல்ல ஜீவியமும் நல்ல மரணமும் அதோடு கூட சர்வேஸ்வரன் சித்தத்திற்கும் மகிமைக்கும் ஒத்திருக்குமாகில் எனக்கு அடைந்தருள வேண்டும் என்று மன்றாடுகிறோம். உங்களுடைய தேவைகளை எடுத்து கூறி ஜெபிக்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, முத்தி பேறு பெற்ற புனித சவேரியாருடைய ஞான போதகத்தினாலேயும் அவர் பண்ணின அற்புதங்களினாலேயும் சிந்து தேசத்தில் உள்ள ஜனங்களை தேவரீருடைய திருச்சபையிலே அழைத்து உட்படுத்த சித்தமானீரே. அவருடைய பூஜ்யமான புண்ணிய பலன்களை ஸ்துதித்து வணங்குகிற நாங்கள் அவருடைய சுகிர்த மாதிரிகைகளை அனுசரிக்க அனுக்கிரகம் செய்தருளும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் இயேசு நாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். புனித சவேரியார் ஜெபித்த ஜெபம். ஓ என் சர்வேஸ்வரா, நான் உம்மை சிநேகிக்கிறேன். நீர் என்னை ரட்சிப்பீர் என்பதை பற்றியும் அல்ல, உம்மை சிநேகியாதவர்களை நித்திய அக்கினியிலே தள்ளி தண்டிப்பீர் என்பதை பற்றியும் அல்ல. ஆனால் என் இயேசுவே, நீர் சிலுவையின் மீது
உமது கரங்களில் என்னை ஏற்றுக்கொண்டீர். ஆணிகளாலும் ஈட்டிகளாலும் நிந்தை அவமானங்களாலும் கொடிய உபாதைகளுக்குள்ளாகி பாவியாகிய எனக்காக, ஆம் எனக்காகவே உமது உயிரையும் கொடுத்தீர். அப்படியானால் உம்மை நான் சிநேகிக்க மாட்டேனா? மகா அன்பு நிறைந்த இயேசுவே, மோட்சத்தை நாடியாவது நரகத்துக்கு பயந்தாவது வேறெந்த சம்பாவனையை நம்பியாவது நான் உம்மை சிநேகியாமல் நீர் எவ்விதம் என்னை சிநேகித்தீரோ அவ்விதம் நானும் உம்மை சிநேகிக்கிறேன். ஏனெனில் நீரே என் அரசர், நீரே என் சர்வேஸ்வரன். ஆமீன். புனித அந்தோணியார் வழியாக கேட்கும் 10 மன்றாட்டு. 1. சத்திய மறைக்கு நீர் அழியாத வஜ்ர தூணாகிய புனித சவேரியாரே, இறைமக்கள் அனைவரும் திருமறையில் நிலை கொண்டு அதன்படி இறைவனுக்கு ஏற்க புண்ணிய நெறியை அனுசரிக்கவும் பரம கர்த்தர் இறைமக்கள் அனைவருக்கும் எல்லா நன்மைகளையும் கட்டளையிட்டருளவும் தேவ கிருபை சிம்மாசனத்திலே மன்றாட வேண்டுமென்று உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 2. சிந்து தேசத்தாராயிருக்கிற எங்களுக்கு காவலுமாய் அன்புள்ள தகப்பனுமாயிருக்கிற புனித சவேரியாரே, இந்த பாரத திருச்சபை எப்பொழுதும் சத்திய நெறி தவறாதிருக்கவும் சுற்றிலும் மொய்த்திருக்கிற அஞ்ஞானம் என்கிற இருளில் நுழையாமல் புண்ணிய ஒளி வீசி விளங்கவும் தேவ கிருபா கடாட்சத்தால் நாளுக்கு நாள் வளர வேண்டுமென்று இறைவனை மன்றாடும்படி உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 3. சிந்து தேசத்திற்கும் உத்தம போதகரான புனித சவேரியாரே, நீர் புனித இஞ்ஞாசியாருக்கு பிரிய சீடனாகி புண்ணிய சாங்கோபாங்கத்தை அனுசரித்து எல்லா புண்ணியங்களையும் கடின தபசையும் செய்து கொண்டு அனைவருக்கும் சுகிர்த மாதிரியாய் விளங்கினீரே. அப்படியே உம்மால் நேசிக்கப்பட்ட பாரத குருக்கள் எல்லாரும் உம்மை போல சகல புண்ணியங்களினாலேயும் அலங்கரிக்கப்பட்டு
தங்கள் சுகிர்த போதனையினாலும் உத்தம மாதிரியையினாலும் தரும வழியை காண்பித்துக் கொண்டு வரவும், இறைவன் அவர்களை கிருபையோடு காப்பாற்றவும், அவர்களுக்கு வேண்டிய திருவருளையும் உடல் நலத்தையும் தந்தருளவும், பாரத நாட்டிற்கு மென்மேலும் வேண்டி சத்திய சர்க்குருக்கள் உண்டாகி ஈடேற்ற நெறியில் எங்களை நடத்தவும் வேண்டுமென்று நீரே எங்களுக்காக பரம கர்த்தரை வேண்டிக் கொள்ளும்படி உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நான்காவது, பாரத திருச்சபைக்கு உதவியும் தஞ்சமுமாயிருக்கிற புனித சவேரியாரே. திருச்சபைக்கு உதவி உபகாரம் செய்கிறவர்களை இறைவன் ஆசீர்வதித்து அவர்களுக்கு எல்லா நன்மையும் வழங்கி அருளவும், தேவ ஊழியத்திற்கு உதவியாக நியமிக்கப்பட்ட வேதியர், ஆசிரியர் முதலானோர் தங்கள் கடமைகளை தக்கபடி ஆற்றி இறைவனிடம் மிகுதியான கிருபை பெறவும் நீரே அவரை மன்றாட வேண்டும் என்று உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஐந்தாவது, அஞ்ஞான இருளை பல நாடுகளில் நீக்கினவராகிய பாரத நாட்டிலும் உலகமெங்கும் பசாசின் ஆதிக்கம் ஒழிந்து திருமறை எங்கும் பரவவும், திருச்சபைக்கு விரோதம் செய்பவர்களுக்கு இறைவன் நல்ல மனது கொடுத்தருளவும் வேண்டும் என்று அவரை மன்றாடும்படி உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆறாவது, பல்லாயிரம் பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்த புனித சவேரியாரே, புற மதத்தினர் மெய்மறையை அறிந்து ஞானதீட்சை பெற்று திருச்சபையின் மீட்பு பேற்றினை பெற பரம கர்த்தரை மன்றாட வேண்டும் என்று உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஏழாவது, கிறிஸ்தவர்களை மெய்மறையின்படியே நடப்பித்து ஈடேற்றவும் பாவிகளை புண்ணிய நெறியிலே திருப்பவும் வெகு பிரயாசைப்பட்டவராகிய புனித சவேரியாரே, மெய்மறையை அறிந்தவர்கள் எல்லாரும் அதன் சுகிர்த நெறியை அனுசரித்து அஞ்ஞான முறையை எல்லாம் விளக்கவும், நன்னறி தவறின பதிதர் பாவிகள் முதலியவர்கள் மனம் திரும்பவும் தேவ கிருபையிடத்தில் மன்றாட வேண்டும் என்று உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். எட்டாவது, மக்களுடைய இக்கட்டுகளை விலக்கி நீக்கவும் ஆபத்தினின்று அநேகரை ரட்சிக்கவும் ஆச்சரியமான அற்புதங்களை செய்தவராகிய புனித சவேரியாரை, இறைவன் கிருபை கூர்ந்து பஞ்சம், படை, நோய், பெருவாரி காய்ச்சல், வைசூரி, இடி, பெருங்காற்று முதலிய துன்பங்கள் அடியோர்களை அணுக விடாமல் விலகவும், எல்லா தீமைகளினின்றும் எங்களை காத்து துயரப்படுகிறவர்களுடைய துயரெல்லாம் தீர்த்து அவர்களை தேற்றவும் தேவ கிருபை சிம்மாசனத்தில் மன்றாட வேண்டும் என்று உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே,
பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 9வது, மக்களுடைய அவஸ்தை நேரத்தில் திரளான பேர்களுக்கு நல் மரணத்தை அடைய உதவி செய்து கொண்டு வந்த புனித சவேரியாரே, நாங்கள் எல்லோரும் பாவம் இல்லாமல் தரும வழியிலே நடந்து நல் மரணத்தை அடைந்து பேரின்ப விண்ணுலக அரசிலே சேர எங்களுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 10வது, புனித சவேரியாரே, நீர் 10 வருட காலமாய் பாரத நாட்டில் பரமனின் திருமறையை நிறுவ பிரயாசைப்பட்டு கடைசியாய் வெள்ளிக்கிழமையில் பாக்கியமான மரணம் அடைந்ததினால் உமது பெயரை குறித்து 10 வெள்ளிக்கிழமையை கொண்டாடுகிறவர்கள் எல்லாரும் நினைத்த தர்ம காரியம் அனுகூலமாகவும் மண்ணுலகில் இருக்கும் அளவும் இறைவனை பக்தியோடே சேவித்து உமது மன்றாட்டின் உதவியால் தேவ கிருபையின் பெருக்கத்தை அடைந்த பின் பரம கர்த்தாவின் பேரின்ப தரிசனையில் உம்மோடு நித்தியமாய் வாழ்ந்திருக்கவும் வேண்டிக் கொள்ள வேண்டுமென்று உம்மை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஜெபிப்போமாக. புனித சவேரியாரே, நாங்கள் செய்த இந்த ஜெபங்களை எல்லாம் இயேசுநாதருடைய திருப்பாதத்திலே காணிக்கையாக வைத்து நாங்கள் கேட்கிற இந்த மன்றாட்டுகளை அவர் எங்களுக்கு தந்தருள நீர் அடியோர்களுக்காக மனு பேசி மன்றாட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஸ்துதிக்கப்படுகிறதற்கு மிகவும் தகுதி உள்ளவருமாய் அதிசய அற்புதங்களை செய்கிறவருமாகிய புனித சவேரியாரே, அனைவரின் மீட்புக்காக உமக்குள்ள ஆசை பெருக்கத்தையும் பாரத மக்களை இடேற்றுவதற்கு 10 வருடமாய்
நீர் பட்ட அத்தியந்த பிரயாசை வருத்தங்களையும் பார்த்து மெய் கடவுளை மக்கள் அறியவும் பதிதர் பிரிவினைக்காரர் முதலிய சகலரும் நன்னெறியில் மறுபடி சேரவும் பாவிகள் மனம் திரும்பவும் நல்லவர்கள் தரும வழியிலே சாங்கோபாங்கமாய் நடக்கவும் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே இருக்கிற ஆத்துமாக்களுடைய வேதனை குறையவும் நாடுகளுக்குள் சமாதானம் உண்டாகவும் திருமறை உலகமெங்கும் பரவவும் வேண்டிய அனுக்கிரகத்தை பரமகர்த்தர் செய்தருளும்படி அவர் சந்நிதியில் வேண்டிக் கொள்வோம். ஆமீன். புனித சவேரியாருக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தமத்ருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித இன்யாசியாரை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித இன்யாசியாருக்கு சமயோக்கியமும் பிரியமும் உள்ள ஞான புத்திரனாகிய புனித சவேரியாரை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிந்து தேசத்துக்கு அப்போஸ்தலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய பாப்பானவருடைய விசேஷ ஸ்தானாதிபதியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திவ்ய சமாதானத்துக்குரிய சுவிசேஷத்தை பிரசங்கித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வ நன்மை உள்ள சுவிசேஷத்தை போதித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அஞ்ஞான ஜனங்களுக்கும் ராஜாக்களுக்கும் இயேசு நாதருடைய திருநாமமாகிய சுகந்தத்தை கொண்டு போக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ இஷ்ட பிரசாதம் நிறைந்த பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிந்து தேச சபையின் மேலான மகிமையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசத்தை காப்பவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அஞ்ஞானத்தை மிகவும் வெறுத்து நீக்குகிறவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சுவிசேஷ சத்தியத்தின் உத்தம பிரசங்கியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசினுடைய விக்கிரகங்களை அழித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ ஸ்தோத்திர வணக்கம் பரப்ப செய்வதற்கு எத்தனமாக நித்திய பிதாவினால் தெரிந்து கொள்ளப்பட்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுநாதரை கண்டு பாவித்து பிரமாணிக்கமாய் பின் சென்றவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய ஆவியின் துணியுள்ள எக்காலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வேஸ்வரனுடைய திருச்சபைக்கு வஜ்ர தூணே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அஞ்ஞானிகள் நன்னெறியில் திரும்புவதற்கு எத்தனமாகிய பிரகாசமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசிகளின் போதகரான சர்க்குருவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சாங்கோபாங்க புண்ணிய நெறியில் தவறாத வழிகாட்டியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலருக்குரிய ஞானத்துக்கும் புனிதத்துவத்துக்கும் உத்தம மாதிரிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குருடருக்கு பார்வை கொடுப்பவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சப்பானிகளின் ஊனம் தீர்ப்பவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரருக்கு ஆரோக்கியமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பஞ்சம் படை நோயில் ஆதரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகளை ஜெயித்து ஓட்டுபவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
சிலுவையால் சத்துருக்கள் படையை துரத்தினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரித்தவர்களை உயிர்ப்பித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடலையும் புயலையும் கீழ்ப்படுத்தி அடக்கும் வல்லபத்தை கொண்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடலும் மற்ற பூதியங்களும் உமது கட்டளைக்கு அடங்கி பணிவதில் பேறு பெற்றவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அதிசயமான அற்புதங்களை செய்பவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நல்ல மரணம் அடைவதற்கு உதவியாயிருப்பவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரருக்கு அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு தேற்றரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிந்து தேசத்தின் பிரகாசமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அட்சயமான ஆலயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு சபையின் சிறப்புள்ள அலங்காரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன விருப்பத்துடன் மிகவும் தரித்திரமாயிருந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மாறாத கற்புடைத்தானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குறையற்ற பொறுமை சிரவணம் உள்ளவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அத்தியந்த தாழ்ச்சியால் விளங்கினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆச்சரியமான தயை உள்ள பிரசன்னமானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு நாதருடைய சிலுவைக்கும் பிரயாச வருத்தங்களுக்கும் மிகவும் ஆசைப்பட்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறர் சிநேக சாங்கோபாங்கத்தை அடைந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறரது ஈடேற்றத்துக்காக என் நேரமும் கவன விசாரமாயிருந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ ஸ்தோத்திரத்துக்கும் மனிதர் ஆத்தும நன்மைக்கும் அத்தியந்த பற்றுதலையும் சுறுசுறுப்பையும் கொண்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ சிநேகத்தின் பொக்கிஷமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தரிக்கிற ஸ்தலத்தில் உள்ள ஆத்துமாக்களின் அநேகருடைய அவதியை தீர்க்க மிகவும் உதவியானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சுகிர்த குணத்தினாலும் பரிசுத்த நடத்தையாலும் சம்மனசு போல தோன்றினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ சிநேகத்தாலும் இறைவனுடைய திரு ஜனத்தை நடத்தின பராமரிக்கையாலும் பிதாவென தக்கவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பெற்ற வரத்தாலும் ஞானத்தாலும் தீர்க்கதரிசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேராலும் பேறுகளாலும் அப்போஸ்தலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல பாஷைகளினாலும் அஞ்ஞான ஜனங்களுக்கு சத்தியம் தெளிவித்த வேத பாரகரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவுக்காக உயிரை தர துணிந்த வேத சாட்சியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சுகிர்த தவ ஒழுங்கு நடத்தையில் ஸ்துதியரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆத்துமத்திலும் சரீரத்திலும் பரிசுத்த வீரத்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ கிருபா கடாட்சத்தை கொண்டு சகல புனிதர்களுடைய புண்ணியங்களினால் அலங்கரிக்கப்பட்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. இயேசு கிறிஸ்து நாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாக தக்கதாக புனித சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி முத்தி பேறு பெற்ற புனித சவேரியாருடைய ஞான போதகத்தினாலேயும் அவர் பண்ணின அற்புதங்களினாலேயும் சிந்து தேசத்தில் உள்ள ஜனங்களை தேவரீருடைய திருச்சபையில் அழைத்து உட்படுத்த சித்தமானீரே. அவருடைய பூச்சிதமான புண்ணிய பலன்களை ஸ்துதித்து வணங்குகிற நாங்கள் அவருடைய சுகிர்த மாதிரிகளை அனுசரிக்க செய்தருளும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் இயேசு நாதருடைய
திருமுகத்தை பார்த்து தந்தருளும். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். குறிப்பாக தீராத நோய்களால் அவதிப்படுபவர்கள் மற்றும் அறுவை சிகிச்சைக்காக காத்திருப்பவர்களின் பெயர்களை குறிப்பிடுங்கள். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமீன்.